எல்லாருக்கும் ஆத்மா நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த குரு பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் ஆழமாக தெரிந்து அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு குருவாக இருக்கிறார்கள். அதை கற்றுக்கொள்வர்கள் சிஷியர்கள். அப்படி என்றால் அந்த படிப்பை சொல்லிக் கொடுப்பவர் ஒருவர் அந்த பாடத்தை படித்து குருநிலைக்கு உயர்வோர் சிஷியர். இது ஒரு பாரம்பரியமான முறை. எல்லா விதமான ஆத்மீயத்திலும் சரி, அது உலக வாழ்க்கையிலையும் குரு சிஷ்யன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் சாமி சித்தவேதத்தில் அதை எப்படி சொல்கிறார் என்றால், காரணகுரு காரியகுரு என்று 2 குருவாக பிரிக்கிறார். அந்த காரணகுரு காரியகுரு பற்றி சாமி அவற்றை பேசுவதற்கு முன்பாகவே, குரு என்றால் அது நம்முடைய மனம்தான் அதற்கு கர்த்தாவாக இருக்கிறது என சொல்லி, மனமே குரு அப்படி என்று சாமி சித்தவேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது உண்மைதான். இப்போ நாம் ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய மனம் என்ன செய்யுது? கர்த்தாவாகி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதை நீங்கள் கேட்கணும்னு நினச்சி அதை கேட்கும் போது உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதை கேட்குறீங்க. அப்போ அடிப்படையாக இருக்கிற குருவாக இருக்கக்கூடிய மனம்தான் காரணம். அது மனமே குரு அப்படின்னு சாமி அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மனம் இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. உலகம் என்றால் நான் என்ற உலகம். நான் இயங்கணும்னா இந்த மனம் இயங்கணும். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் சரி, ஜீவராசிகள் இல்லாமல் ஜடமாக இருக்கக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அடிப்படையாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்க தான் செய்யும். ஒரு பெட்ரோல் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது குருடாயில், அதை எடுத்து பிரித்து அதை வாகனங்களுக்கு இன்புட் பண்ணி மோட்டார் வாகனங்கள் ஓடுது. அப்போ ஒரு காரியம், இந்த கார் பைக் ஓடணும், பெட்ரோல் இருந்தால் ஓடும் சொல்லி ஒரு காரிய நிமித்தம், ஒரு காரணம் நிமித்தம் ஒரு காரியம் செய்வதற்காக குருடாயில் எடுத்து அதை பிரித்து வாகனங்கள் ஓடுகிறது. அப்போ காரியம் நடக்கிறது என்றால் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருமை இருக்க தான் செய்யும். இருமைனா 2 பொருளுக்கு மேற்பட்ட நிலைமை. அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலையும் சாமி சொல்கிறாங்க, காரணகுரு காரியகுருன்னு அந்த குருவையும் மறுபடியும் 2ஆக பிரிக்கிறார். மனம்தான் கர்த்தா, அந்த மனதையும் குள்ளே போய் அதுலேயும் ஒரு குருவாக 2 குருவாக பிரிக்கிறார், காரணகுரு காரியகுரு. இப்பொழுது சாமி நமக்கு சித்தவித்தையை பற்றியும் சித்தவேதத்தை பற்றியும் எடுத்து சொல்லி நாம் அவற்றை படித்து ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உபதேசத்தை வாங்குவதற்கு வரும் பொழுது நம்மளுடைய மனம் என்ன செய்யுது? காரியம் செய்வதற்காக காரணத்தை தேடுகிறது. என்ன காரணம்? நம்ம ஒரு மோட்சம் அடைய வேண்டும், ஞானம் அடைய வேண்டும் என்று தேடுகிறது. அப்போ அந்த உபதேசத்தை நாம் வாங்கி நம்ம அவற்றை அபியாசம் செய்கின்றோம். அப்பொழுது காரியம் நடக்கின்றது. அப்போ இந்த காரியம் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்த்தா யார் என்று பார்த்தால், அந்த சாமி சிவானந்த பரமஹம்சரும் சித்தவேதங்களும் நடவடிக்கை கிரம புஸ்தகங்களும் உங்களுக்கு உபதேசம் கொடுத்தக்கூடிய சகோதர சகோதரி எல்லாம் யார்? காரணமாக இருக்காங்க. அப்போ இந்த காரியம் நடக்குது. அப்போ அந்த காரியம் நடப்பதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய மனம் வேலை செய்துதான் நமக்கு உபதேசம் கிடைக்குது. அப்போ அதை நீங்கள் காரியமாக அதை உபதேசத்தை வாங்கி அபியாசம் செய்து ஞானம் அடைகிறீர்கள். அதனால் நம்ம அந்த 2 தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனம்தான் எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறது. அதே மனம் காரணமாகவும் காரியமாக பிரிக்கப்பட்டு எல்லா செயலும் செய்வதற்கு அது
ஒரு காரியம் செய்கிறது, காரணத்தையும் அதுவே செய்யும். அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லும். இதுதான் அந்த குருவுடைய தன்மை. அந்த மனம் எப்பொழுது நான் இரவில் தூங்குகிறோம், அப்போ என்ன செய்யுது? அந்த மனம் தனக்குள்ளே ஒடுங்கி இருக்கு. அப்போ ஒடுங்கிய மனமாக அது இருக்குது. அப்போ மனம் வேலை செய்யணும். இது நம் தூக்கம் விழித்த பின் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் ஒரு காரியம் காரணம் மனம் இருந்து செயலுது. அதே நேரத்தில் நாம் சித்த வித்தை அபியாசம் செய்து நிஷ்டை கைகூடி ஆனந்தமாக இருக்கும் பொழுது மனம் இல்லாமல் உடலும் தன்மையும் மறந்து போய் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலைமை. ஆனந்தம் என்னதென்று கூட சொல்ல முடியாது. ஏன்னா மனம் ஒடுங்கி போச்சு. அப்போ அது நிர்விகாரத்தன்மை, நிர்விகாரின்னு சொல்லுவாங்க. மனமற்ற தன்மை, உடலற்ற தன்மை. அந்த தன்மைக்கு வரும்பொழுது சாமியார் சொல்கிறாங்க, அடங்கிய மனம் அது அப்படி சொல்கிறாரு. அப்பொழுது அடங்கிய மனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார்னா, அது குருவாக இருக்கிறது. மனம் தனக்குள்ளே ஒடுங்கி இருந்துச்சுன்னா எந்த துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. அப்போ அதுக்கு தன்மைக்கு பேர் என்ன? நிர்விகாரி, ஆனந்த நிலை. அந்த நிலையை தான் சாமி அடங்கிய மனம் குருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா வேதங்களிலும் இந்த மனதை பற்றி எழுதியிருக்கிறது. சித்தவேதத்தை தாமி நமக்கு நல்லா தெளிவாக இந்த மனதை பற்றியும் இந்த குருவை பற்றியும் அவருடைய தன்மையை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் சித்தவேதத்துக்குள்ளே போகலாம். ஆத்ம நமஸ்காரம்.